அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் நம்ம மனதின் சக்தியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு விளையாட்டு மைதானத்தில் எல்லா மக்களும் விளையாட்டை பார்க்க ரொம்ப ஆர்வமாக உட்காந்துருந்தாங்க. அது என்ன விளையாட்டுனா ரன்னிங் ரேஸ். ஏன் அவ்வளோ ஆர்வமாக உட்காந்துருந்தாங்கன்னா, அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு வீரர் நான் 10 நொடிக்குள்ளே 100 மீட்டர் தூரத்தை கடந்து வின் பண்ணிடுவேன் பேட்டி கொடுத்துருக்காரு. அதனால தான் மக்கள் எல்லாரும் எதிர்பார்ப்போடு உட்காந்துருந்தாங்க. விளையாட்டும் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த வீரரும் அவர் சொன்ன மாதிரியே 10 நொடிக்குள்ளே 100 மீட்டர் தூரத்தை கிராஸ் பண்ணி வின் பண்ணிட்டார். மக்கள் எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டினாங்க. டிவி நிருபர் அந்த வீரர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது, உங்களால் எப்படி 10 நொடிக்குள்ளே 100 மீட்டர் தூரத்தை கடக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த வீரர் என்னால் முடியும்னு நான் நினைத்தேன், சாதித்தேன் அப்படின்னு சொன்னாராம். இங்கே இப்போ ஓடி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நான் 100 முறை பயிற்சியில் ஓடி ஜெயிச்சிருக்கேன், என் மனதுக்குள்ளே 1000 முறை ஓடி ஜெயிச்சிருக்கேன்னு சொன்னாராம். இதுதாங்க நம்ம மனதோட சக்தியும். நம்ம நினைக்கும் உயரத்துக்கேற்ப நம்மளுக்கு உயர்வான செயல்களும் நடக்கும். மனித உடல் என்பது பலவித பலவீனங்கள் கொண்டது. சூழ்நிலைக்கேற்ப சோர்ந்து போகக்கூடியது. நேரம் சாப்பிடலைன்னா அவ்வளோதான். ஆனால் மனிதனுக்குள்ளே இருக்கிற மனம் என்பது அபரிவிதமான சக்தி கொண்டது. மனதின் சக்தியை நாம் அளவிடவே முடியாது. மனதினால் எத்தனையோ செயல்களை ஒரு நொடியில் நம்ம நினைக்கிறோம். சூரியனில் குளிர்காயிறோம், சந்திரனில் ஓய்வெடுக்கிறோம். ஒரே ஒரு கணத்தில் உலகெங்கும் வலம் வரும். அதற்கு கட்டுப்பாடோ எல்லையோ கிடையாது. ஒரு செயலை மனதினால் உடனே செய்ய முடியுது. இந்த உலகத்தில் இருக்க நிறைய சாதனையாளர்கள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பெரிய உண்மை, அவங்க சாதனைகள் அனைத்துக்குமே காரணம் அவங்க மனதின் ஆற்றல் தான். மனதின் சக்தினால தான் அவங்க எல்லாத்துலேயும் சாதிச்சிருக்காங்க. இன்னொன்று, நம்ம அனைவருக்குமே மனம் இருக்கிறது. ஆனால் நம்ம அந்த மனதோட ஆற்றலை இன்னமும் சரியாக புரிஞ்சிக்காமல் பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் நம்ம வெற்றியை லேட் ஆகுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வள்ளுவர் பெருந்தகையிலிருந்து எத்தனையோ அறிஞர்கள், ஞானிகள் மனதின் ஆற்றலை பற்றி நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க. அது உண்மைதாங்க. உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும், அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு மனசோட ஆற்றலை, சக்தியை ஒருமுகப்படுத்தி நம்ம பயன்படுத்தணும். நம்மளுக்கு நினைக்கிறது எல்லாம் உயர்வாக நினைக்கணும். எவ்வளோ உயர்வான எண்ணத்தை நம்ம கொண்டிருக்கோமோ அவ்வளோ உயர்வான வாழ்க்கை நம்மளுக்கு அமையும். இது சத்தியங்க, நம்புங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களோட உயர்வான எண்ணங்களால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இது போன்ற வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி.